தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் தங்கியிருந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் கிராண்ட் ஓரியன்டல் ஹோட்டல். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு இருக்க வியூவுக்கு யாரும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இன்ஃபார்மேஷன். ஓகே, இது யாருக்காவது உதகலாம். ஓகே, இந்த ஹோட்டலுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு $25 கொடுத்தேன். $25 ஒரு 2000-2500 வரும். 2 நாளைக்கு 5000, லைக் $50, ஒரு 5000 கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த பணத்துக்கு இது ஒர்த்து. இது ரொம்ப சீப்பா தான் இருந்து, நல்லா இருந்து. இந்த ஹோட்டலுக்கு தனியாக ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து டச் கவர்னர் மாளிகையா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் ஆர்மியோடைய குவார்டர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆர்மி ஹாஸ்டலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இது வந்து 3 ஸ்டார் ஹோட்டலா கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த டைம்ல வந்து அதாவது கம்ப்ளீட்டா யூரோப்பியன் ஓன், ஈஸ்ட்ல ஓன் பண்ற ஒரே ஹோட்டல் இதுதான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஹோட்டல் வந்து பல கைகள்லாம் மாறி இருக்கு. ஓகே, அது பிறகு நிறைய ஹோட்டல்ஸ் சில நேரம் மூடி இருந்திருக்காங்க. இப்போ 2000 அதை திருப்பி ரீபர்பிஷ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹோட்டல் மாடர்னாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த பழைய ஹோட்டலுக்குள்ள ஒரு கம்ப்ளீட்டான லுக் இருக்கு. உங்க மேனேஜ்மெண்ட்டும் அந்த அளவுக்கு அதை மாடர்னா மாத்தணுங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்த மாதிரி தெரியல. ஒரு பழைய டிவி இருக்கு. எல்லாமே பழசு, எல்லாமே பழசு. பெட் வந்து பெரிய பெரிய பெட்டா இருக்கு, பழசா இருக்கு. ஓகே, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பாராக்கி பாத்ரூம் ஓகே, சின்ன பாத்ரூம் மாடர்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஓகே, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான லொகேஷன். போர்ட் சிட்டிக்குள்ள, போர்ட்ல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. ஆஹ், என்ன, போர்ட் அந்த துறைமுகம் ஹார்பர் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த, அதாவது அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. மற்றபடி பெரிய டிராபிக்லாம் கிடையாது. ஆஹ், கொடுக்குற பைசாக்கு இது ஒர்த் என்னது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்க மாடர்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க சாப்பிட போயிருந்தோம். வந்த உடனே வயிறு பசிட்டு சாப்பிட போயிருந்தோம். ஆனால் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஓகே, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாக்குற லொகேஷன், அந்த இது வியூ இருக்குதா, நம்ம வந்து அந்த துறைமுகத்தை பார்க்கலாம். ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, அது இன்னும் ஓப்பன் ஆகல, அதனால அது இதா இருக்கு. அது ரொம்ப பார்க்க ரொம்ப ரம்மியமா ரொம்ப அழகா இருக்கு. ரெஸ்டாரண்ட்டை வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, நாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். $3000 ஆயிருந்துன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் குவான்டிட்டி நல்லா தான், அந்த 2 பேருக்குமே போதுமான அளவு இருந்து. நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து, அதாவது ஃப்ளைட்ல சாப்பிட்டு வந்ததுனால, ஆக்சுவலா ஃப்ளைட்ல சாப்பிடலாம். சாப்பாடு கொண்டு வந்திருந்த ஃப்ளைட்ல சாப்பிட்டு அது சாப்பிட்டு வந்ததுனால இது பண்ணல. நிறைய பழைய காலத்து போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க வந்து அஹ், அஹ், ராணி எலிசபெத் அவங்க தங்கியிருந்த ரூம்ல வந்து, அந்த இதுல வந்து அவங்க இந்த போட்டோ எல்லாம் மாட்டியிருக்காங்க. அவங்க தங்கியிருந்தாங்களா வந்திருந்தாங்களான்னு தெரியல, வந்துட்டு போனாங்களான்னு தெரியல. அவங்க அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அங்க உள்ளுக்கு. இது ஒரு டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அந்த காலத்து டாக்குமெண்ட். பட் நீங்க லாபிக்கு வந்தீங்கன்னா, லாபினாக்கி அந்த முதல்ல இருக்க இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப, அதெல்லாம் ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு 2-3 தடவை ஏசி ப்ராப்ளம் வந்து இருந்து. ஒரு ஆள் வந்து ஒரு கம்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு போவாரு. நான் அந்த கம்பை கொடுத்துருக்கேன், நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிறேன். மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளவு நல்லா இல்ல. பட் லொகேஷனுக்காக அந்த பணத்துக்கு ஒர்த்து. ஓகே, இதுதான் அந்த ஹோட்டலை பற்றியது. இன்டர்நெட்ல நீங்க பார்த்துக்கலாம் இன்ஃபார்மேஷன். ஓகே, மற்றபடி வீடியோ ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ ஏதாவது கமெண்ட் ஏதாவது இருந்தாக்கி கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல பாக்குறது வர. பாய்.